10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். முடிந்தால் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து இந்த அதிகாரத்தை வாசிக்க அன்பாக கேட்கிறேன். இது அடிக்கடி படிக்கிற வசனம் அல்ல. அப்படியே படித்திருந்தாலும் அந்த அளவுக்கு புரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் அது ஒரு வசனத்தினுடைய பின்பகுதியாக வருகிறது. எனவே அன்பு கூர்ந்து சகரியா 10:3 பின்பகுதியை என்னோடு சேர்ந்து நீங்களும் உரத்த சத்தமாய் வாசிக்க அன்பாக கேட்கிறேன். அவனுடைய கருத்து என்னவென்றால், நீங்கள் வாசிக்கும்போது அது உங்களுக்கு சொந்தமாய் மாறுகிறது. நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் மனதிலே அது பதிய பண்ணப்படுகிறது. நீங்கள் வாசிக்கும்போது சத்துரு வெட்கப்படுகிறான். எனவே என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்க அன்பாக கேட்கிறேன். சகரியா 10:3 சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். திரும்ப ஒரு முறை படிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர், இவர் யார் என்றால் யுத்தத்திலே பழக்கப்பட்ட ஒருவர், பல யுத்தங்களை சந்தித்தவர், த கேப்டன் ஆஃப் த ஆர்மி. அன்பானவர்களே, நான் வாழ்கிற இந்த காலம் ஒரு யுத்த காலம். குடும்பங்களிலே யுத்தம், உறவுகளிலே யுத்தம், வாழ்க்கையிலே யுத்தம், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே யுத்தம். ஒரு நாளை தொடங்கி ஒரு நாளை முடிப்பதற்குள்ளாக பல யுத்தங்கள். ஆனால் இவர் யார் தெரியுமா? யுத்தத்திலே சிறந்தவர், யுத்தங்களை பார்த்து பார்த்து பழகினவர். எனவேதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் சேனைகளின் கர்த்தர். இதற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், இஸ் த கேப்டன் ஆஃப் த ஆர்மி. இந்த நாளிலே அன்பானவர்களே, அந்த தேவன் என்ன சொல்லுகிறார்? யூதா வம்சத்தாராகிய தமது மந்தை. நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் சத்தியம் என்னவென்றால், அன்பானவர்களே, நாம் அவருடைய மந்தையா இருக்கிறோம். ஒரு காலத்திலே அவனவன் தன் தன் சொந்த வழியிலே போனான். வேதம் சொல்லுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனால் கர்த்தரோ தம்முடைய மிகுந்த கிருபையினாலே அவருடைய மந்தைக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார். நம்முடைய அர்த்தம் என்னவென்றால், பாதுகாப்பு, பராமரிப்பு, போஷிப்பு, அக்கறை, விசாரிப்பு, இவை அத்தனையும் சேர்ந்த ஒன்றுதான் அவருடைய மந்தை. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய மந்தையை விசாரிக்கிறார். அவருக்கு இன்னொரு பெயரே மந்தையின் மேய்ப்பன். அன்பானவர்களே, அந்த நல்ல மேய்ப்பன் சொல்லுகிறார், தமது மந்தை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் அன்பானவர்களே, ஒரு பில்கேட்டா இருப்பதை விட, ஒரு அம்பானியா இருப்பதை விட அவருடைய மந்தைக்குள் இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்தவனாய் இருப்பதல்ல, கிறிஸ்தவளாய் இருப்பதல்ல, அவருடைய மந்தைக்குள்ளே. இதைத்தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 100ஆம் சங்கீதத்திலே அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த பூமியிலே அவருடைய மந்தையாய் இருப்பது இஸ் ஓன் ஃப்ளாக். அன்பானவர்களே, அந்த மந்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், அது